Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நேர்களே, கேரள கடற்பரப்பில் ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி தான் ஒரு சரக்கு கப்பல் பழுது ஏற்பட்டு அந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள்லாம் கடலில் விழுந்து கடற்கரையோரம் அடித்து வரப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். இப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கடந்த ஜூன் 9ஆம் தேதி மறுபடியும் கேரள கடற்பரப்பில் பயணம் செய்து கொண்டிருந்த MV Wanhai 503 என்ற ஒரு சரக்கு கப்பல், சிங்கப்பூர் கொடியை தாங்கிய அந்த கப்பலானது திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் இருந்தது. இதனால் அதில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்கள் தொடர்பான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வந்தது. இப்போ நம்ம திரையில் பார்க்கறது தான் சம்பந்தப்பட்ட அந்த கப்பல். அதில் பற்றி எரிந்த தீயை அணைப்பதற்கான பணிகள் போயிட்டு இருக்கிறது நம்மளால் திரையில் பார்க்க முடிகிறது. இது சாதாரண கப்பல் கிடையாது. 890 அடி நீளம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கப்பல். 1754 கண்டெய்னர்களை இது தாங்கி வந்துட்டு இருந்தது. இதில் அச்சம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது என்னன்னா, இந்த கப்பலில் 143 கண்டெய்னர்கள்ல ஆபத்தான சரக்குகள் என்று வகைப்படுத்தப்பட்ட சரக்குகள் இருந்திருக்கின்றன. அந்த ஹசார்டஸ் கார்கோன்னு சொல்லுவாங்க. அது என்னன்றத ஒரு முழுமையான தகவல்கள் வெளிவரலனாலுமே நிறைய கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள் இருப்பதாகவும் அப்பவே செய்திகள் வந்துட்டு இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடிக்கும் தன்மை கொண்ட பொருட்களுமே கூட இந்த கப்பலில் இருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதனை மீட்கும் பணிகளில் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சிறு தொய்வு இருந்தது. ஆனாலுமே அதன் பிறகு இந்த தீயை அணைக்கும் முயற்சிகளானது இந்திய கடற்படை தரப்பிலிருந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட காட்சிகளை தான் திரையில பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில இந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்கள் சில கடலில் விழுந்த நிலையில அந்த கண்டெய்னர்கள் கடற்கரையை நோக்கி வரக்கூடிய அபாயம் இருப்பதால தான் இப்போ அது தொடர்பான எச்சரிக்கையை கொல்லம், எர்ணாகுளம் உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பானது போயிருக்கிறது. யாரும் அந்த மாதிரி கண்டெய்னர்கள் வந்து சேரக்கூடிய கண்டெய்னர்களை தொட வேண்டாம், எதுவாக இருந்தாலும் 112 என்ற எண்ணுக்கு அழைப்பு விடுத்து இதை பற்றின தகவலை கொடுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பும் விட்டுருக்காங்க. இந்த நிலையில் இந்த கப்பலானது, எரிந்து கொண்டிருந்த கப்பலானது கொஞ்சம் கொஞ்சமாக கடலோரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலும் இருந்தது. இந்த நிலையில் இந்த தீயை அணைக்கும் பணியை முதல்ல செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்திய கடலோர காவல் படை, நம்ம இந்திய கடற்படை மற்றும் நம்மளுடைய விமானப்படை, இந்த மூன்றுமே இணைந்து களத்தில் இறங்கின. இந்த தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வந்திருந்தன. இதற்காக ஸ்பெஷலாக சில டிவைசஸும் வரவழைக்கப்பட்டு, கருவிகள் வரவைக்கப்பட்டு, அதன் மூலம் அதிவேகமாக தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டு இந்த கப்பலில் இருந்த தீயானது அணைக்கும் பணிகள் கடந்த சில நாட்களாகவே போயிட்டு இருந்தது. இந்த நிலையில இப்போ நாம திரையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு தற்போதைய சூழல் இல்லை. தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த புகையும் ஓரளவுக்கு குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சில ஸ்பாட்ஸ்ல மட்டும் இந்த புகை மூட்டமானது இருக்கிறதுன்னு அதை அணைக்கும் பணிகளிலையும் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த கப்பல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. எவ்வளோ கிட்டத்தட்ட கொச்சி கடற்கரை இருக்கிறது இல்லைங்களா, அதனை நோக்கி ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கிட்ட வந்துட்டதா சொல்லப்படுது. அதனால தான் இது ஒரு இழுவை படகை வச்சு இந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கப்பலை கடலுக்கு உள்ளே இழுத்துட்டு போற பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. முதல்ல இந்திய கடலோர காவல்படை இந்த பணிகளை மேற்கொண்டாலுமே பிறகு கப்பல் உரிமையாளரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு இதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களையும் அபாயத்தையும் சொல்லி அவங்க இதுக்காகவே இருக்கக்கூடிய இழுவை படகுகள் இருக்கின்றன, அதை பணியில் அமர்த்திருக்காங்க, தனியார் இழுவை படகுகள். ஸோ இந்த கப்பலுடைய உரிமையாளர் தரப்பிலிருந்து பணியமர்த்தப்படுறாங்க. ஆனால் 2 பேருக்கும் இடையிலே தொடர்ந்து இழுபறியானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்னா, அந்த இழுவை படகு முதல்ல ஒரு டைட் ரோப், ஒரு திக்கான ஒரு கயிறு வச்சு தான் இந்த கப்பலை இழுக்கும் பணிகளை மேற்கொண்டாங்க. பல கப்பல்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கயிறு அருந்து விழுந்திருக்கு. அதனால மெட்டல்ல செய்யப்பட்ட இந்த ஒரு சங்கிலியை வச்சு இந்த கப்பலை இழுக்குவதற்கான பணிகளை மேற்கொள்ளணும்னா கூடுதலாக பணம் தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அந்த பேரம் போயிட்டு இருந்திருக்கு. இதனாலதான் இழுபறி நீடிச்சிருக்கு. நேரம் ஆக ஆக நமக்கான அச்சுறுத்தலும், கடலோரத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் மட்டும் இல்ல, நமக்கு அந்த கடற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த மெரைன் ஈகோ சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கான ஆபத்துமே அதிகரித்துக் கொண்டிருந்தது. நம்முடைய மீன்வளம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதற்கான ஒரு சிக்கலும் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹசார்டஸ் கார்கோ, ஆபத்தான கெமிக்கல்ஸ் தாங்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்திய கடலோர காவல் படை தங்களுடைய சீரிய முயற்சியால தீய கட்டுக்குள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாம 2 தரப்புக்கு இடையேயும் பேசி இந்த இழுபறியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த கப்பலானது கடற்பரப்புக்கு உள்ளே இழுத்துச் செல்லப்படக்கூடிய நிலவரம் தற்போது போயிட்டு இருக்கு. முன்ன சொன்ன மாதிரி கொச்சி கடற்கரைக்கு மிக அருகில் ஒரு 50 கிலோமீட்டர் என்ற அளவில் இது நெருங்கி வந்துடுச்சு. தற்பொழுது இந்த இழுவை படகுகளின் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலை 65 கிலோமீட்டரை தாண்டி இழுத்துட்டு போயிருக்காங்க கடல் பரப்புக்குள்ள. இந்த சரக்கு கப்பலை இப்போ இழுவை பணிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்தும் காட்சிகள் வெளியாகி இருக்கு. அதை இப்போ பார்த்துடலாம்.
மிக மோசமான வானிலை, மிக வேகமான காற்று, இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்களை தாண்டி தற்பொழுது அங்கு களத்தில் அந்த நபர் இறக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு முறையில் அந்த கப்பல் இருக்கின்றத நம்மளால திரையில பார்க்க முடிகிறது இல்லையா? அந்த நபர் இறக்கப்பட்டு அங்க வந்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்தாரு. டக் பண்றதுக்கு, அதை இழுத்துட்டு போறதுக்கான இந்த சங்கிலியை இணைப்பது, இந்த மாதிரியான பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது இந்த கப்பலானது கடற்பரப்பின் உள்ளே எடுத்துச் செல்லப்படுகிறது. இதன் பிறகு தீ முழுவதுமாக அணைக்கப்பட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த சரக்குகளை, அந்த கண்டெய்னர்களை என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த கப்பல் உரிமையாளர் கையில தான் இருக்கு. இது இந்திய கடற்பரப்பை விட்டு தற்போது சர்வதேச கடற்பரப்புக்கு நகர்த்தி செல்லக்கூடிய நடவடிக்கைகள் தான் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருந்தாலுமே ஏற்கனவே கடற்பரப்பில் விழுந்திருக்கக்கூடிய அபாயகரமான அந்த கண்டெய்னர்கள் குறித்து தான் முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.